ஆண்டு பிறக்கிறதுல இயற்கை சீற்றங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு பொற்காலமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த நெல் பயிரிடுறவங்களுக்கு நல்ல ஒரு விலையும் விளைச்சலும் விலையும் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வெங்காயமாக இருக்கட்டும், உருளைக்கிழங்கா இருக்கட்டும், அந்த மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் சிறு வீழ்ச்சியை ஏற்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த வருடத்தில் வந்து புதிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமான்னா கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைய இருக்குது. இறை வழிபாடும் ஆன்மீக வழிபாடுகளும் எடுத்து செய்யும்போது சிறப்புகள் சரியாக இருக்கும். இந்த வருடம் வந்து கண்டிப்பாக முக்கியமான இந்துக்களுடைய ஆலயங்களில் கும்பாபிஷேகங்கள் மிக விமர்சனையாக ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ கடந்த ஆண்டு திருச்சி முருகர்தை நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு வந்து அம்பாள்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எப்படி வந்து வாராகியை ரொம்ப பிரசத்தியாக கும்பிட்டுட்டு வந்தாங்க, இப்பவும் கும்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிச்சோ அதே போல் இந்த வருடம் வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய பால திருப்புர சுந்தரியுடைய வழிபாடுகள் மிக பிரகாசமாக இருக்க போது. எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகக்காரர்கள், அதாவது இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வேலை நிமித்தமாக வெளில எடுத்தாங்க. இந்த வருஷம் ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடியவங்க தன்னோட வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் புதிய உருவாகக்கூடிய ஒரு வேலைகளுக்கும் இவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். எதையும் சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பொதுப்படையாக இந்த ஆண்டு எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் வெற்றி ஏற்படுத்தி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு அல்லது கல்வி கொடுக்கறது மிக பிரசித்தி. இந்த 2026 பிறக்கும் போதே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால, ரோஹிணினா சந்திரன் அம்மாங்க, தாய் ஸ்தானத்தில் இருந்து தாய் இல்லாத குழந்தைகளுக்கு உணவோ எதுவும் கொடுக்கறது இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்களுக்கு முக்கியமான தீர்வாக ஏற்படுத்தி கொடுக்கும்.